1984ஆம் ஆண்டு எனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை நான் கூற விளைகிறேன். ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு கதை ஒன்றை நான் எழுதி அனுப்பினேன். அது பதிவு தபாலில் அனுப்பி அக்னாலஜ்மெண்ட்டும் கையெழுத்திட்டு அவர் அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த கதை நன்றாக இருந்தது. அது அவர் மூலமாக பல திரைக்கதை ஆசிரியர்களுக்கு பகிரப்பட்டது. அந்த பத்திரிகை ஆசிரியருக்கும் பகிரப்பட்டது. எல்லோரும் கதை நன்றாக இருந்தது என்று பாராட்டினார்களே ஒழிய, அந்த கதைக்கு எனக்கு எந்த சன்மானமும் அவர்கள் அனுப்பவில்லை. மேலும் பத்திரிகை ஆசிரியர்கள் பொதுவாக இந்த மாதிரி நடந்து கொள்வதை தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கதை நன்றாக இல்லை என்று திருப்பி அனுப்பியிருந்தால் கூட பரவாயில்லை. நான் நன்றாக இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு எந்த சன்மானமும் அனுப்பாதது மனதிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. மேலும் அந்த கதை பலரிடமும் பகிரப்பட்டது என்பதை பின்னாளில் நான் அறிந்தேன். அந்த கதையை எழுதிய எனக்கு எந்த பெனிஃபிட்டும் நன்மையும் எந்த விதத்திலும் கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் எனக்கு மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியது, மன உளைச்சலை உண்டாக்கியது. எனவே தனது படைப்புகளை எழுதி அனுப்பும் அனைவரும் சரியான ஒரு பிரதி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.